ராஜாஜி உடலெல்லாம் மூளைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப அம்பேத்கர் ராஜாஜிக்காக மட்டும் இல்ல எல்லா பிராமணர்களுக்கும் சேர்த்து ரொம்ப அருமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? there are differences between the learned people and intellectual people. படிச்சவன் இருக்கான்ல, கற்றறிந்த வழக்கறிஞர்மா களவாடியா இருப்பான், PhD படிச்சிருப்பான், முள்ள மாதிரியா இருப்பான். அப்போ படிச்சவனெல்லாம் சிந்தனையாளனா, படிச்சவனெல்லாம் நல்லவனா, படிச்சவனெல்லாம் பூரணத்தம் பெற்றவனா? அப்ப அவர் சொல்றார், ரெண்டு வார்த்தை அம்பேத்கர் சொல்றார், there are differences between the learned people and intellectual people. ஒரு சிந்தனையாளன் என்பவன் வேறு, ஒரு கற்று அறிந்தவன் என்பது வேறு. அதனாலதான் வக்கீலெல்லாம் கற்றறிந்தவர்கள் சொல்றோம். இன்டெலக்சுவல் பீப்புள் யாருன்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, எமன்சிபேட்டிங் தி ஓன் கிளச்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட்லி அஃபேர்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி தன்னுடைய அறிவால் தன்னுடைய படிப்பால் தனித்து நிற்கின்ற, இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற, கிளீன்லினஸ் ஆஃப் சொசைட்டிங்கிற இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற ஒருவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் சிந்தனையாளர். அப்படி பார்த்தால் படித்த இந்த மேதாவிகள் ராஜாஜி உட்பட ஒரு பிராமணர்கள் கூட சிந்தனையாளர்களாக இந்த மண்ணில் இல்லை என்பது என்னுடைய பதிவு அல்ல, அம்பேத்கருடைய பதிவு. ஏன்னா படிச்சுட்டாங்களே தவிர, இப்போ பல்கிவாலா ஒரு மிகப்பெரிய அறிவாளி, தேர்ந்த வழக்கறிஞர். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேனாட் பி அமெண்டட் அப்படின்னு சொல்றோம்ல. இதற்காக 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடுநிசி வரை ஏறத்தாழ 18 நாட்களுக்கு மேலாக ஒற்றை மனிதனாக நின்று வாதாடி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது என்று உத்தரவு வாங்கிய பெருமை பல்கிவாலாவையே சாரும். அதே பல்கிவாலா 1990 மண்டல் கமிஷன் எதிர்த்து வாதாடுறார். நாடாளுமன்றத்திலே பிரதமர் சொல்லுகிறார், VP சிங், உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வரப்பு இருக்கிறது, அந்த தீர்ப்பு நல்லபடியாக இந்த நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் இடஒதுக்கீடை வழங்கிவிட்டால் நிம்மதியாக கண்மூடுவேன். ஐ வில் டை இன் பீஸ். அவர் பயன்படுத்தின வார்த்தை நாடாளுமன்றத்தில். அதே நாளில் பல்கிவாலா ஆர்கியூ செஞ்சு வெளியே வர்றார். பல்கிவாலா சொன்ன பதில், he may die in peace but country will not keep in peace. அவர் கண்மூடுவார் அமைதியாக, ஆனால் நாடு தாங்காது அமைதியாக இருக்காதுன்னு சொன்னார். அம்பேத்கர் சொன்னதா வர்றாரு. லேர்னட் பீப்புள் வேற, இன்டெலக்சுவல் பீப்புள் வேற. பெரியாரும் அம்பேத்கரும் ரொம்ப தொலைவில் இருந்தாங்க, ஒரு தடவை தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வார்த்தை பிரயோகங்களை பார்த்தால் இவர் சொன்னதுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு, அவர் சொன்னதுக்கு இவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, நோ இன்டெலக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் prostituted its intelligence to invent a philosophy to keep a fellow man in a perpetual state of poverty and ignorance as Brahmins have done to India in the name of Hinduism. இந்து மதத்தின் பெயரால் இங்கே இருக்கிற பிராமணர்களை போன்ற இன்னொரு அறிவார்ந்த சமுதாயம் தன்னுடைய சக மக்களை தரித்திரர்களாகவும் படிப்பறிவற்றாகவும் வைத்திருக்கின்ற கொடுமையை வேறு எந்த நாட்டிலேயும் வேறு எந்த வகுப்பும் இல்லவே இல்லை. இது அம்பேத்கர். பெரியார் சொல்றாரு, எனக்கு தெரிந்து எந்த தேசத்திலாவது தன்னோடு பிறந்த மக்களை இழிவுபடுத்தி நீ கல்வி கற்காதே, தரித்திரராக இரு, நிலம் வைத்துக் கொள்ளாதே, பெண்களை படிக்காதே என்று சொல்லுகின்ற ஜாதி இந்த பார்ப்பனர்களை தவிர வேறு எங்காவது உண்டா? அப்படியே டிபிக்கல். ஆக அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இத பல்கிவாலா மட்டும் பண்ணல. நேரு ஒரு அக்னாஸ்டிக், கடவுளை பற்றி அக்கறைப்படாதவன். உண்டென்பார் சிலர், இல்லை என்பார் சிலர், ஆனால் எனக்கு இல்லை கடவுள் கவலைன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி அவர். ஆனா அவருக்கு இடஒதுக்கீடு என்னன்னு தெரியலையே. 1951 அவருக்கு அவ்வளவு பெரிய பண்டித ஜவஹர்லால் இருக்கு, உலக சரித்திரம் படிச்சவருக்கே இடஒதுக்கீடு என்னன்னு பெரியார் தான் புரிய வச்சார் 51. சரி, அதோட நின்று போச்சா? நிக்கலையே. பாலகங்காதர் தலைவர் எவ்வளவு பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி. அவ்வளவு படிச்சுட்டு பாலகங்காதர் தலைவர் பிளேக் நோய் வந்தப்ப மூஞ்சலிய போய் வெள்ளக்காரன் எலிய பிடிச்சான், எலியால் தான் பிளேக் நோய் வருதுன்னு. அது எங்க விநாயகருக்கு வாங்கினான். காரல் மார்க்ஸ் 1948 இந்தியாவில் சுதந்திர போர் எழுதுறார். குரங்கையும் பசுவையும் வணங்குகின்ற காட்டுமிராண்டித்தனம் ஆசியாவில், தெற்காசியாவில், குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் வரை இந்தியாவில் புரட்சி வராது. அதை விட கொடுமை, வெள்ளைக்காரர்கள் குழந்தை திருமணத்தை 12 வயது 10 வயசில் குழந்தை திருமணத்தை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்த போது, எங்கள் இந்து மத ஆச்சாரத்தில் கை வைக்காதீர்கள், அதில்தான் எங்களுடைய இந்துத்துவமே வாழ்கிறது என்று வேகமாக மூறி முழங்கியது மட்டுமல்ல, எழுதியவர் பாலகங்காதர் தலைவர். அவரோட நின்று போச்சான்னு ஏன் சத்தியமூர்த்தி சொன்னீங்களே, சில்வர் டங் சத்தியமூர்த்தி தானே. அவர் பேசினா ஆங்கிலமும் தமிழ் விழுவும். அவர் என்ன சொன்னாரு, தேவதாசி முறையை ஒழிப்பது கடவுளுக்கு மிகப்பெரிய துரோகம்னார். அப்பதான் அந்த அம்மா கேட்டாங்க, முத்துலட்சுமி, அவ்வளவு பெரிய துரோகம்னா ஓம்பளையும் கொண்டு வந்து கொடுக்க நாளைக்கு லாபத்துக்கு.
குருமூர்த்தி நடுப்பக கட்டு எழுதினாரு தினமணியில, விவசாயம் இல்லாமல் ஒரு நாடு இருக்கலாம், வேதம் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது. விவசாயம் இல்லாம எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. ஏன்னா இறந்தும் உயிர் வாழ வேண்டின் பறந்து கெடுக உலகியேற்றான்னு சொன்ன வள்ளுவன். சாப்பாட்டுக்கு வழியில ஒருத்தர் இருந்தானா கடவுளை பொசுக்குனார். ஜெயலலிதா மட்டும் கடைசியா என்ன, அந்த அம்மா சாகரத்துக்கு முதல் வருஷம் வாழ்த்து சொல்லும் போது பகவத்கீதை பின்பற்றுங்க நாடு சுபிச்சமா இருந்துச்சு. எஸ்ஏ டாங்கே கம்யூனிஸ்ட் தலைவர், கம்யூனிஸ்டோட மிகப்பெரிய தலைவர் எஸ்ஏ டாங்கே எத்தனை பேரும் ரஷ்யா போயிட்டு வந்திருக்காரு. அவர் எல்லாம் படிச்சு முடிச்சு கடைசியா சொல்லிட்டாரு கம்யூனிஸ்ட் வேதத்தில் இருக்கின்றார். அதனாலதான் பெரியார் சொன்னாரு, பிறப்பில் கோளாறு இருந்தால் தவிர வேம்பு இனிக்காதுன்னு. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.